அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹஸ்னாமா. நான் வந்து துல்ஹஜ் மாதம் மற்றும் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது இஸ்லாத்தின் 5 ஹஜ் அப்படின்னா இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் இறுதியான கடமை அப்படிங்கிறது ஹஜ் ஆகும். இந்த ஹஜ் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய புனித இல்லமான காபாவை நோக்கி அடியார்கள் போகக்கூடிய ஒரு புனிதமிக்க பயணம். அந்த ஹஜ் கடமையை வந்து நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நல்ல செல்வ செழிப்புடனும் இருக்கும்போதே அந்த ஹஜ் கடமையை நாம் முழுமையாக நிறைவேற்றிவிட வேண்டும். இந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றும் போது அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை முழுமையாக நாம் நிறைவேற்றிவிட்டால் அன்று பிறந்த பச்சிளம் குழந்தையைப் போல நம்முடைய அனைத்து பாவங்களையும் முழுமையாக மன்னித்து அல்லாஹு தாலா நமக்கு அருள் புரிகிறான். இப்போ ஹஜ்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தா 5 நாட்களில் 5 இடங்களில் செய்யக்கூடிய 7 அமல்களை செய்வதற்கு தான் பெயர் ஹஜ். அப்போ அந்த 5 நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துல்ஹஜ் மாதத்துடைய பிற 8, 9, 10, 11, 12 அதில் 5 இடங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா காபா, சஃபா மர்வா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா. அங்கே செய்யக்கூடிய 7 அமல்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இஹ்ராம், தவாஃப் செய்தல், சாயி செய்தல், அரஃபாவில் தங்குவது, ஜம்ரத்துல் அக்வாவில் கல்லெறிதல், குர்பானி கொடுத்தல், தலைமுடி களைதல். ஹஜ்ஜோட 3 வகைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமத்து, கிரான். ஹஜ் வந்து 3 வகைப்படும். அதில் வந்து 3 வகையான ஹஜ் என்னன்னு பார்த்தா தமத்து, கிரான், இஃப்ராத். தமத்து அப்படிங்கிறது இஹ்ராம் நிலையில் ஃபஸ்ட்டு உம்ராவை நிறைவேற்றிவிட்டு பிற 8 வந்து மறுபடியும் ஒரு இஹ்ராம் நிலையை அடைந்து ஹஜ்ஜுக்கான இஹ்ராமை அடைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது தமத்து முறையில் ஹஜ் செய்வது. கிரான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே இஹ்ராம் நிலையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவது. இஃப்ராத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே இஹ்ராம் நிலையில் ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றக்கூடியது. இதில் தமத்து முறையில் ஹஜ் செய்யக்கூடியது நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 5 இடங்கள் பற்றி பார்ப்போம். காபாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஹ்ராம் அணிந்து தல்பியா கூற வேண்டும். இஹ்ராம் அப்படிங்கிறது 2 வெள்ளை நிற துண்டுகளாக ஆண்களுக்கும் பெண்களுக்கு இஸ்லாத்தில் வரையறுக்கப்பட்ட சில விதிமுறைக்குட்பட்ட ஆடைகளாகவும் இருக்கிறது. இஹ்ராம் நிலையில் வந்து சில விதிகளுக்கு உட்பட்டதாக நம்ம இருக்கணும். இஹ்ராம் நிலையில் இருந்து தல்பியாவை கூறிக்கொண்டு தவாப் செய்து 7 முறை நாம் மஸ்ஜிதுல் ஹரமை சுற்றி வர வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சஃபா மர்வா. அங்கிருந்து சஃபா மர்வாவிற்கு வந்து சஹி செய்யணும். 7 தடவை தொங்கோட்டம் ஓடி 7 தடவை சஹி செய்யணும். அடுத்து நம்ம அங்கேன்னு கிளம்பி மினாவுக்கு வந்து மினாவில் பிற 8 வந்து தங்கணும். லுஹருக்கு முன்னாடியே மினாவை அடைஞ்சிடணும். மினாவில் லுஹர், அசர், மஹரிப், இஷா, ஃபஜர் தொழுகைகளை அந்தந்த நேரத்திற்குரிய தொழுகைகளை 4 ரக்காத் தொழுகைகளை மட்டும் 2 ரக்காத் தொழுகைகளாக சுருக்கி தொழ வேண்டும். அடுத்து அங்கிருந்து பிறை 9 அரஃபாவை நோக்கி புறப்பட வேண்டும். அரஃபா மைதானத்தில் அங்கு ஹாஜிகள் எல்லாம் ஒன்று கூடி அல்லாஹ்விடம் மிகவும் துவா செய்து கொண்டிருப்பார்கள். அரஃபா நாள் கேட்கக்கூடிய துவாக்களிலேயே மிக சிறப்பு வாய்ந்த துவாவாக அமைகிறது. ஹாஜிகள் அன்று ஒன்று கூடி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அங்கிருந்து பிறை சூரியன் மறைந்த பின்னர் அரஃபாவிலிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவிற்கு வருவார்கள். முஸ்தலிஃபாவில் மஹரிப் மற்றும் இஷா தொழுகைகளை இஷாவுடைய வேளையில் 2 ரக்காய்துகளாக தொழுதுவிட்டு அங்கு தங்கி உறங்குவார்கள். மறுநாள் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்னரே அங்கிருந்து கிளம்பி மீண்டும் மினாவை நோக்கி அடைவார்கள். மினா வரும் வழியில் சிறு கற்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அங்கிருந்து நேராக
ஜம்ரத்துல் அக்ஃபாவிற்கு போவார்கள். அங்கு 3 ஜம்ராக்கள் இருக்கின்றன. அந்த ஜம்ராக்களை 7 சிறிய கற்களை கொண்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு தக்பீர் கூறி கல்லை கொண்டு எறிவார்கள். 7 சிறு கற்களை கொண்டு எறிவார்கள். அடுத்து அங்கிருந்து குர்பானி கொடுப்பார்கள். குர்பானி கொடுத்துவிட்டு அவர்களுடைய தலைமுடிகளை ஆண்களாக இருந்தால் மலிப்பார்கள், பெண்களாக இருந்தால் சிறு துண்டுகளாக வெட்டி அங்கிருந்து மீண்டும் மஸ்ஜிதுல் ஹராமிற்கு போய் மீண்டும் தவாப் செய்வார்கள். இவ்வாறு ஹாஜ்கள் இவர்களுடைய ஹஜ் கடமையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். இந்த இவ்வாறான ஹஜ் கடமை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். இதோட வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த இதில் வருமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.